தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சின்னம் கைவிட்டு போனது, ஹெல்மெட் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணியாக உடைந்துள்ளது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான மாம்பழம் சின்னத்தை அன்புமணி ராமதாஸ் பெற்றுள்ளார். ஆகவே டாக்டர் ராமதாஸ் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்ற ஒரு குழப்ப நிலை இருந்தது. டாக்டர் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்த பொழுது யானை சின்னத்தில் போட்டியிட்டார். பின்பு அரசியல் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை இழந்ததால் மாம்பழம் சின்னத்தை தேர்வு செய்து அங்கீகாரத்தை பெற்றார். தற்பொழுது மாம்பழம் சின்னம் அன்புமணி ராமதாஸ் வசம் போய்விட்டது. ஆகவே டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய அணிக்கு புதிய சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டிய காலகட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். தற்பொழுது ஹெல்மெட் சின்னத்தை கேட்டு விண்ணப்பித்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ஹெல்மெட் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அவருடைய தோழமை கட்சியான சசிகலாவின் கட்சியான புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமானது தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறது. வன்னியர் சமூகத்தை வாக்குகளை மையமாக வைத்து டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக உடைந்துள்ளது. அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஹெல்மெட் சின்னத்தை கேட்டு விண்ணப்பித்துள்ளார்.